ஹாய் காய்ஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் வீடியோஸ். எதுக்குடா பேக்கிங், நீ எங்கடா போக போகிற அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போது மலேசியா போக போகிறோம். ஏன்டா திடீர்னு மலேசியா அப்படின்ட்டு கேட்பீங்க. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, பிகாஸ் இந்த பிளான் எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. பட் இத்தனை நாள் என்னோடய ஒர்க்கு, என்னோடய அத்லெட்டிக்ஸ் லைஃப், ட்ரைனிங் அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் அது இதுன்ட்டு அப்படியே போயிடுச்சு. ஸோ எனக்கு இந்த டைம் கிடைக்கல. இப்போது என்னோடய ஆங்கிள் இன்ஜுரினால நான் சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் இப்போ ஒரு 6 months நான் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். ஜஸ்ட் ஐ மெயின்டெனிங் மை ஃபிட்னஸ். ஸோ இந்த டைம் எனக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்தியாவிலேயே வந்து நான் நிறைய டொமஸ்டிக் காம்படிஷன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இந்தியா வந்து நான் கவர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து வெளிநாடு போயிடலாம் அப்படின்ட்டு மலேசியா. ஏன் மலேசியான்னு கேட்டிங்கன்னா, எஸ், அங்கே வந்து என்னோடய அக்கா, மாமா அண்ட் என்னோடய நெஃப்யூ அவங்க கூட கொஞ்ச நாள் ஒரு 1 month டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ நம்ம இப்போது ஏர்போர்ட் வந்தாச்சு. செக்இன், இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ இப்போ என்னோடய ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ளைட் வேறு ஒரு 30 minutes டிலே ஆகும். இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு. செமையாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ கிளைமேட் பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு சில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு காஃபி வாங்கினேன். இதான் அந்த காஃபி. காஃபியோட விலை 410 ரூபா அப்படின்னு சொன்னானுங்க. காஃபி குடிக்கிற மூடே போயிடுச்சு எனக்கு விலையை கேட்ட உடனே. சரி குடிப்போம் அப்படின்ட்டு வாங்கி குடிச்சிட்ருக்கேன். காஃபி அவ்வளோ நல்லாவும் இல்லை. நம்ம வந்து ஃப்ளைட் ஏறிட்டு மலேசியா போய் சந்திப்போம். மலேசியாவுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் ஓகே, ஆல் செட் அப்படின்ட்டு வந்து நிம்மதியாக வந்து ஃப்ளைட்டில் உட்காந்தோடனே பார்த்தீங்கன்னா கையில் ஒரு புக்கை கொடுத்தாங்க. என்னடா புக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்களே பாருங்கள். எவாக்குவேஷன் ஆன் வாட்டர். இன்கேஸ் நாங்கள் தண்ணிக்குள்ளே திருப்பி விட்டுட்டோம்னா நீங்கள் எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ரைட்ரா. 3 hours later. ஸோ காய்ஸ், மலேசியா வந்தாச்சு. இனிமேல் தான் அலப்புறம் இருக்குது.